நான் தானடா. நீரே ஒரு அரை மெண்டல அந்த ஆள் பார்த்தா 3/4 மெண்டலா இருக்காரு. நீங்களாம் இங்கே உங்களுக்கு இங்கே பிடிச்சாங்க தெரியலையே. நாங்கள் மெண்டலாக இருந்ததுனாலதான் எங்கள் அண்ணன் தம்பிலாம் அறிவாளி ஊரம் இங்கே உட்காந்துருக்காரு. ஏதோ எங்கள் அண்ணன் தம்பியில் சிரிக்க வைக்கிறேன், எங்கள் அக்கா தங்கச்சியில் சிரிக்க வைக்கிறேன். அதானே தான். நீங்கள் வந்து முனிவர் ஞானி, நாங்கள் கோமாளிங்கய்யா. கோமாளி. ஆரம்பத்துலேருந்து பேசலாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். கேட்டுக்கிட்டு இருந்தோம். முனிவேரா இறைவனுக்கு நிகரானவன், தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவனான். நீ துண்டு செய்ய, சால்வை செய்ய. துண்டனை கிடையாது, தொண்டுகள் செய்யக்கூடியவன். தொண்டா பரிந்துரை செய்யப்பட்டவன் நான். போடா, தூக்க வரிசையில் நடக்கிற யாதி இருக்கு. போடா, வெவ்வேறு கழும்புகின்ற மாதிரி என்னை போட்டு படுத்து அதட்டி பேசினா சம்பளத்தில் 100 ரூபா சேர்த்து கேட்பேன். நீங்க யாருன்னு கேட்கறவங்கள? நான் அப்பா இருக்காருல்ல. ஆமா, அப்பாவோட மச்சான் தான் கதிரேசன் விட்டான் ஆட்டை பிடிச்சி வெட்டி தின்றது. அப்பத்தான் சோனியாவில் போய் எங்கள் அப்பா தான் மண்டி ஓட்டு தூத்தும் போதே பாவாடை கட்டலை.